ஒரு செம்ம டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைல் காளான் பிரியாணி ரெசிபி பார்த்தலாமாங்க. இந்த காளான் பிரியாணியோட சுவையில நான்வெஜ் பிரியாணியே தோத்து போயிரும். அவ்வளோ சுவையா இருக்கும். அத பண்றதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில 1/2 கப்பு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 5 லவங்கம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்த இதோட சேர்த்துட்டு பொன்னிறமா வதக்கிருங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு 3/4 கப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 7 கட் பண்ண தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் 2 2 கட் பண்ண காளானு, 1/2 உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர், 1 கைப்பிடி புதினா தலை, 1 கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 1/2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊறின பிரியாணி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 வெந்ததுக்கப்புறம் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் சூப்பரான காளான் பிரியாணி ரெடி.